மதுரை ஸ்டைல் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மூளை இருக்கு, தலைக்கறி இருக்கு. மணி 4 ஆனாலும் உள்ள வந்து எல்லா சைட் டிஷ்மே அப்படியே இருக்கிற மாதிரி கொதிச்சுட்டே இருக்கு. உள்ள போயிட்டு சாப்பிடலாம். நம்மலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சொன்னாலே சால்னா ஊற்றி சாப்பிடுவோம். பிரியாணிக்கு எப்படி போடுவோம்? டெய்லி பொட்டா சாப்பிட்டாலும் பொட்டா சாப்பிடும் போது ஒரு அந்த கிரில்லுங்கப்பா, கிரில் எடுங்க. சால்னா டிப் அடிக்க வேணாம், அப்பதான் தெரியும் டேஸ்ட். வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க. நான் தான் அபினியா வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட போறோம். மதுரை ஸ்டைல் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கடை கேட்டதுக்கு நம்ம கேமராமேன் வந்து கீர்த்தனா ஹோட்டல் வந்து சொன்னாரு. சரி வாங்க போய் சாப்பிட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மணி 4 ஆனாலும் உள்ள வந்து எல்லா சைட் டிஷ்மே அப்படியே இருக்கிற மாதிரி கொதிச்சுட்டே இருக்கு. உள்ள போயிட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் செட்டு, மட்டன் செட்டு, சைடிஷ் மட்டன் சுக்கா இருக்கு, மூளை இருக்கு, தலைக்கறி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, கிரில், மெஜ்ரா, போன்லெஸ் 65, சிக்கன் ரைஸ், முட்டை பரோட்டா. ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படின்னா நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கிருக்கோம். உள்ள வந்து நாட்டுக்கோழி இருக்கு. நெக்ஸ்ட் மதுரை சிக்னேச்சர் பரோட்டா, அதே மாதிரி மதுரை சிக்னேச்சர் மட்டன் முட்டை கறி. எல்லா இடத்துலயும் மட்டன் சுக்கா, அதோட வந்து முட்டையை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்தா மட்டன் முட்டை கறி இந்த கடையில. அண்ட் கிரில், மூளை ரோஸ்ட் வந்து வாங்கிருக்கோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு என்னால சாப்பிடாம இருக்க முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் பரோட்டா பிச்சு போட்டாச்சு. பரோட்டா, மட்டன் கறி. இந்த கடைக்குனே ஒரு சால்னா வந்து கொடுக்குறாங்க. எல்லா கடையிலயும் சால்னா கொடுப்பாங்க. எல்லாரும் மாதிரி இந்த கடையில ஒரு சால்னா கொடுத்துருக்காங்க. டெய்லி பரோட்டா சாப்பிட்டாலும் பரோட்டா சாப்பிடும் போது ஒரு அது பரோட்டா பிடிக்கும்ன்றவங்களுக்கு தெரியும். மட்டன் முட்டை கறி இது ஆக்சுவலா வந்து சுக்கா, ஆனியனை அண்ட் முட்டை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியா இருக்கு. அண்ட் ஆனியன் கூட வச்சு சாப்பிடும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு கடைக்கு வந்து ஒரு டேஸ்ட் நம்ம எதிர்பார்ப்போம்ல மட்டன் சுக்காலாம், அந்த மாதிரி இருக்குது. அந்த கிரேவியோட இந்த ரோஸ்ட் நல்லா இருக்கு. ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதே பரோட்டா, அது கூட மூளை ரோஸ்ட்டும் மட்டன் ரோஸ்ட் மாதிரியே அதே வெங்காயம், அதே மசாலா, முட்டை, மூளை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சால்னா டிப் அடிக்க வேணாம், அப்பதான் தெரியும் டேஸ்ட். ரெண்டோட டேஸ்ட்டும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ஒரே டேஸ்ட் தான். மூளை வந்து சாஃப்டா இருக்கு. இது வந்து மட்டனோட டேஸ்ட் வந்து கலந்து வருது. பட் ஃபிளேவர்லாம் ஒரே ஃபிளேவர் தான். எங்க கேமராமேனோட ஃபேவரட் பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழியோட ஆனியன் ரைத்தா, நாட்டுக்கோழி பிரியாணி. ஓகே, நைஸ் பிரியாணி. காரம் இல்லை, குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு. சட்டலான பிரியாணி, நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுக்கோட கிரேவி ஊத்தி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். பொட்டா கார்ன் கிரேவி. நம்மலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சொன்னாலே சால்னா ஊத்தி சாப்பிடுவோம். பிரியாணிக்கு எப்படி போடுவோம்? அந்த கிரில்லுங்கப்பா, கிரில் எடுங்க. மதுரையோட சிக்னேச்சரான மட்டனு, மூளை, நாட்டுக்கோழி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. பரோட்டாலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி மைனஸ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸ் இருக்கா, பரோட்டா இருக்கா, மைனஸ்ல டிப் வச்சு ஒரு லேயர் எடுத்து வச்சுட்டு சிக்கன் இருக்கா, மைனஸ்ல டிப் வச்சு இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா போகும். ஆனா இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க. கிரில் வந்து நல்லா இருக்கு. மல்லியோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா ரிச்சா இருக்கு இந்த கிரில்ல. மைனஸ்க்கு லைட்டா புளிக்குது, பட் நல்லா இருக்கு. ஓவராலா முட்டை. ஓகே, நம்ம வாங்க எல்லாமே சாப்பிடுச்சு. எல்லாமே ஓகே தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து மட்டன் முட்டை கறி. இது வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாஃப்டான மட்டனை நல்லா ரோஸ்ட் பண்ணி டீப்பா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது இன்னொன்னு உங்களோட அந்த ஆனியன் மசாலாவோட ஃபிளேவர் சூப்பரா இருந்துச்சு. இது ரெண்டுக்குமே ஒரே டேஸ்ட் தான் இருக்குது. பட் மட்டன் சுக்காக்கும் அழுத்தியா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா மட்டன் முட்டை கறியை வந்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? டன். நல்லா சாப்பிட்டாச்சு. மத்தியானம் நல்ல நான்வெஜ் சூப்பரா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. பில் வந்துச்சு 6 ஐட்டம்க்கு 620 ரூபாய் தான் வந்துருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ், சாப்பாடு டேஸ்ட் வைஸ் சூப்பர். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த மட்டன் முட்டை கறி வந்து மஸ்ட் ட்ரை.
அண்ட் அது தவிர ஈவினிங் டைம் இங்க வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து மத்தியானம் தானே போவோம், பட் ஈவினிங் டைம்ல இங்க நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். அண்ட் மதுரையில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட், அந்த மதுரையில உள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அந்த ஸ்பாட்டு. ஸோ மதுரை சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. மதுரை ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.